ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற கல்வி படிப்புக்கான உதவித்தொகை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் பள்ளி படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இனத்தைச் சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிட தமிழக அரசு உத்தேசித்துள்ளது. அதாவது பெண் குழந்தைகள் அதுலேயும் எதில் படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும், கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கணும். 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கணும். யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இனத்தை சேர்ந்த பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது அவங்களுடைய ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கு உள்ள இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது தகுதியான அனைத்து மாணவியர்களும் ஆண்டுக்கு 4000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 4000 ரூபாய் வருஷத்துக்கு இது தகுதி உள்ள எல்லா பெண்களுக்குமே கொடுப்பாங்க, பெண் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் பயிலும் மாணவிகள் மையமாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது அஞ்சல் வங்கிகளில் தமது பெயரில் வங்கி கணக்கு துவங்கி அதனை தனது ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும். அதாவது அந்த ஸ்டூடெண்ட் பேர்ல தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அவங்க ஆதார் எண் கூட அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அமௌண்ட் வராது. அவங்க அஞ்சல் வங்கியிலையோ இல்லைன்னா தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியிலையோ இதை அவங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னா பெற்றோர்களுடைய ஆண்டு வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அதுக்கடுத்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஆதார் எண், இது எல்லாமே அவங்களுடைய ஹெட் மாஸ்டர், அதாவது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய விவரங்களை EMIS, அதாவது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல பதிவு பண்ணுவாங்க. ஸோ அவங்க பதிவு பண்ணும்போது அதில் உங்களுக்கு தகுதியானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டுக்கு 4000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க சீக்கிரமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.